திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துர எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணூறு ஆனாய் போற்றி, பராய்த்திரை மேவிய வரணையை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலையை போற்றி, காவாய் கனகத்திரளையை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் பண்தொண்டர் பதம் போற்றி, ஒளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி, வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி பலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றனகின்றி நின்றிரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேனே பிறவாத தன்மை வந்தேறினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். அப்பர் அருள்நெறி மன்றம் வாயிலாக சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுதல் என்ற தலைப்பில் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பதியங்களை பற்றி வரலாற்று முறையில் சிந்திச்சுக்கிட்டு வரோம். அதில் அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ராமதாசன் அம்மாவுக்கும் மற்ற அடியார் பெருமக்களையும் வணங்கிக் கொள்கிறேன். அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இடர்பிறவி பிறந்து அயர்வேன் அயராது அப்படின்னு. இந்த பதிகம் திரு ஒற்றியூர் பதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒற்றியூரில் இருந்து திருவாரூர் இறைவனை நினச்சி நம்ம நாயகன் பாட்டுடை தலைவனான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடின பதிகம் தான் இந்த பதிகம். அவர் சொல்கிறார், இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நண்பர், இறைவனுக்கு தோழனாக இருக்கக்கூடியவர். அவர் சொல்கிறார், இடர் பிறவி பிறந்து அயர்வேன் அப்படிங்கிறார். இந்த பிறவியை துன்பம் நிறைஞ்சது தான். நம்ம பிறவிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேவல நிலையில் இருந்த அந்த உயிர்களை இறைவன் அவனோட பெரும் கருணையால் நமக்கு தனு கரணம் இந்த போகங்களை அனுபவிக்கிறதுக்கு போகணும் இதெல்லாம் கொடுத்து நம்மளை 4 வகை பிறப்பு 7 வகை தோற்றம் 84,100,000 யோனி பதத்தில் பிறக்க வைக்கிறாரு. நம்ம எதுக்கு பிறந்தோங்கிறதே தெரியாமல் இருக்கோம். இந்த நம்ம வினையை கழிக்கத்தான் பிறந்து இறைவன் திருவடி நிலையில் சேரணுங்கிறக்காகத்தே நம்ம வந்திருக்கோம். வினையை கழித்து இறைவன் திருவடி சேரணும்னு. ஆனால் நம்ம அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வர்றதுக்கு வழியே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மீண்டும் மீண்டும் நம்ம வினைகளை செஞ்சு மேற்கொண்டு வினையை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த உலக இன்பத்திலேயே லயித்து இந்த இறை சிந்தனையை முழுவதுமாக கடைபிடிக்க முடியாமல் இருக்கும். அரிது மானிடராக பிறத்தல இருக்குன்னு சொல்கிறாங்க. பிறவியை கடப்பது அப்படிங்கிறது கடலை கையால் நீந்தி கடக்கிறதுக்கு சமமானது, அதாவது முடியாத காரியம் அப்படிங்கிறாங்க. அப்போ முடியவே முடியாதா அப்படின்னா நமக்கு தான் கொடுத்துருக்காங்களே திருமுறையும் சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும். இதை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதை நம்ம கடைபிடித்து வந்தோம்னா இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்துடலாம். இறைவன் நம்மளை கரையேற்றி விட்டுருவார். இதையே சித்தியார் நம்ம வினையால் தான் நம்ம பிறந்து வாரோங்கிறத சித்தியார் பாடல். இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர்கள் பிறந்து இறந்து வருவதும் போவதும் மன்னிய வினைப்பயன்கள் அப்படின்னு சித்தியாரில் அருணதிசிவன் சொல்கிறார். சுந்தரர் பெருமான் ஏன் இப்படி இடர்பிறவி பிறந்து அயர்வேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு மனத்தை தடுத்த அந்த இறைவனை கொண்டு 2 திருமணம் செஞ்சுக்கிட்டவர், இறைவனை தோழமையாக கொண்டவர். அவர் இது நமக்கு வரலாறு தெரியலையா?
கைலாயத்தில் இருந்தவர், அவர் கமலினி, அனிதிதை அப்படிங்கிறவங்க 2 பேர் மேலே ஆசைப்பட்டதுனால பூமிக்கு இறைவனுடைய உத்தரவுப்படி வர்றாரு. அப்போ இவர் கேட்குறார், இந்த உலக வாழ்க்கையில் மூழ்காமல் தன்னை ஆட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் மீண்டும் வந்து ஆட்கொண்டுட்டார். அதுக்கப்புறமும் நான் இப்படி அந்த திருவாரூர் இறைவனை நான் பிரிஞ்சிருக்கேனே அப்படின்னு வருந்தி வருந்தி பாடுறாரு இந்த பாடல். இதையே நம்ம அப்பர் பெருமான் சொல்கிறாரு, வெயிலில், கடுமையான வெயிலில் நடக்கக்கூடிய ஒருவனுக்கு மர நிழல் எப்படி குளிர்ச்சியாக இருக்குமோ அதுபோல் துன்பம் தரக்கூடிய அந்த பிறவி நோய்க்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த வினையை நீக்கணும் அப்படின்னா நம்ம இறைவனுடைய திருப்பாதங்களை பிடிச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி, கலலா துயர் வெயில் சுட்டிடும் போது அடித்தொண்டன் துண்ணும் நிழலாவன என்றும் நீங்கா பிறவிநிலை கெடுத்து கலலா வினைகள் கலற்றுவன அப்படின்னு இறைவனுடைய திருவடி நம்மளுடைய வினைகளை எல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம மணிவாசக பெருமான் சொல்கிறாரு, பிறவி வேறருக்கும் எம் குடிமுழுது ஆண்ட பிஞ்சகா அப்படிங்கிறார். துன்பமே பிறப்பே இறப்போடும் மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனர் ஜோதிங்கிறார். சேக்கிழார் பெருமான் காஞ்சியில் அந்த இறைவன் ஏகம்பரநாதரை வழிபட்டுட்டு மற்ற பதிகளையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபட போகிறோம் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் வாக்கில் சொல்கிறோம். அவர் இப்போ திருப்பனங்காட்டூர், திருமார்பேரு, திருக்காலத்தி அப்படிங்கிற தளத்துக்கெல்லாம் வந்து சேர்ந்துறாரு. அங்கே கண்ணப்பர் வழிபட்ட அந்த காலத்தி மலைக்கு ஏறுறாராம். அப்போ ஏறும்போது தடுக்க முடியாத பெருங்காதல், அது அன்பு கொண்டு இருந்தார் அப்படின்னும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏறுறத அருளால் ஏறி அன்பு ஆறு மடுப்ப மலைமேல் மருந்தை வணங்கினார் அப்படின்னு சேக்கிழார் பெருமான் காமிக்கிறார். அங்கிருந்தே திருஞான சம்பந்த பெருமான் எப்படி வடக்கில் இருந்த தலங்களையெல்லாம் வணங்கினாரோ அதே போல் இவரும் திருப்பருப்பதம், திருக்கேதாரம், திருக்கைலாயம், இந்திரப்பருப்பதம் அப்படிய தலங்களையெல்லாம் வணங்கி பதியம் பாடியிருக்காரு. அங்கே சில காலம் திருக்காலத்திலே கொஞ்ச நாள் தங்கி இருந்துட்டு ஒற்றியூருக்கு வந்துடுறார். அங்கே வரும்போது அந்த தலம் சிவலோகம் போல காட்சி கொடுத்ததா சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். பொங்கு புணரி கரைமருங்கு புவியுள் சிவலோகம் போல திங்கள் முடியார் அமர்ந்த திரு ஒற்றியூரை சென்றடைந்தார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். ஒற்றியூர் பெருமான் மீது அங்கே இருந்த அடியார்கள், பெருமான் மீது அன்பு கொண்டிருந்த அந்த அடியார்கள் ஊர் முழுவதும் எப்படி வரவேற்கிறாங்களாம். வர வீதிகள் தோறும் வாழை, கமுகு அதை வச்சு தோரணங்களாம் கட்டி பொற்சுன்னம் நிறைந்த அந்த பொற்குடங்கள் அதெல்லாம் எதிர்கொண்டு அழைக்க வர்றாங்க. நிறைகுடத்தை வச்சு பூர்ண கும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொற்சுன்னம் நிறைந்த பொற்குடங்களையும் நறும்புகை எல்லாம் போட்டுக்கிட்டு ஒளி விளக்கு என அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு மங்கள இசை முழங்கிட நாட்டிய பெண்கள் நடனமாட மலை வெள்ளம் போல தேவ பெண்களும் தேவர்களும் பூமாலை பொழிய சிவபெருமானால் விரும்பப்படும் நம்பி ஆரூரர் அந்த நகரத்தில் புகுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒற்றியூருடைய சிறப்பு ஏயர்கோன் கலிக்காமன் புராணத்தை சொல்றாங்க. ஏட்டு வரியில் ஒற்றியூர் நீங்கள் என எழுத்தறியும் திருநுதலா திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றார். எழுதப்பட்ட ஏட்டில் ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு அந்த தொடரை இறைவன் புகுத்திடுறாராம். அதனால அவருக்கு எழுத்தறியும் பெருமான் அப்படின்றது. இது எப்போ நடந்ததுன்னா, அரசன் காலத்தில் ஊர்களுக்கு எல்லாம் வரி விதித்து ஓலை அனுப்புகிறாரு. அந்த ஓலை நாயத்துக்கு கொண்டு போகிறவனுக்கும் தெரியாமல், ஓலை கொண்டு போகிறவனுக்கும் தெரியாது, அரசனுக்கும் தெரியாமல் அந்த ஓலையில் இவ்வாணை ஒற்றியூர் நீங்களாக அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சான். அதனால் இறைவன் எழுத்தறியும் பெருமான் அப்படின்னும், உபமன்ய முனிவரிடம் தீர்க்க வாங்கின வாசி பாம்பானது இறைவனை வழிபட்டு அவரது திருமேனியிலேயே ஐக்கியமாயிருச்சான். அதனால இறைவனுக்கு படம்பக்கநாதர் அப்படின்னு பேர் இருக்குது. அந்த பாம்போட உருவம் இன்னும் திருமேனியில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஆதிபுரீஸ்வரர், தியாகேசர் அப்படி பேரும் இருக்குது. தலமரம், மகிழ மரம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம், திருஞான சம்பந்த பெருமான் திருச்சிற்றம்பலம்.
ஒரு பதிகமும், நாவுக்கரச பெருமான் 5 பதிகமும் பாடியிருக்காரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 2 பதிகம் பாடியிருக்காங்க. பட்டினத்தாடிகள் ஒரு பதிகம் பாடியிருக்கார். இங்கே தான் நம்ம சங்கிலி நாச்சியாரை பார்க்குறாரு. அவர் எப்படி பார்க்குறாராம், அந்த அம்மா பூ கொண்டாந்து சாமிக்கு பூ தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே கன்னிமாடம் அமைச்சு அந்த பூவை கொண்டாந்து கொடுக்க வர்றாங்களாம். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்க அலர் தொடுத்தே திரை நீக்கி இறைவனுக்கு சாத்தும்படி கொடுத்து மின்போல் மறையும் சங்கிலியை கண்டார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திரையை நீக்கிட்டு மின்னல் போல் அந்த மலரெல்லாம் கொடுத்துட்டு போயிடுறாங்களாம். அப்போவே இவருக்கு தெரிஞ்சு போயிடுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு. எப்படி இருவர் காரணமாகத்தான் இப்பிறவியையே பெருமான் எனக்கு கொடுத்தாரு, பறவை ஒருத்தி இவள் மற்றவள் அப்படின்னு சொல்லி மருண்டாராம் சுந்தரமூர்த்தி பெருமான். இறைவன்கிட்ட போய் இவர் கோரிக்கை வைக்கிறார். எப்படி வைக்கிறாரு, தானாக போய் ஏற்கனவே சாமி சொல்லுவார்ல, ஏற்கனவே உனக்கு ஒரு மனைவி இருக்குன்னு. அதனால இவர் முதலே சொல்லிடுறாரு, மங்கையை ஒரு பாகமும் கங்கையையும் சடையில் வச்சுருக்க, நீ 2 பேரை வச்சுருக்க அப்படிங்கிறத சொல்லிடுறார். சடையிலும் கொண்ட பெருமானே, நுமக்கு திரு மாலை தொடுத்து எனது உள்ளத்தொடை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிலியை தந்து எனக்கு வருத்தம் தீரும் அப்படிங்கிறார். உனக்கு மலர் மாலையை தொடுத்து கொண்டாந்து கொடுத்தா, என்னோட மனசை அவுத்துட்டா அப்படின்னு சொல்லி அந்த சங்கிலி நாச்சியாரை எனக்கு விரும்புகிறேன்னு சொல்லிடுறார். அப்போ இறைவன் சொல்கிறாரு, சங்கிலியார்கிட்ட போய் சொல்கிறார், இவன் உன்னை விரும்புகிறேன் அப்படிங்கிறத. கனவுல போய் போய் சொல்கிறாராம். அப்போ சங்கிலியார் சொல்கிறாங்க, அவருக்கு திருவாரூர் மேலே ரொம்ப விருப்பம் இருக்குமே, அதை அறிந்து அருளும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மா. இவர் சாமி தான் சொல்கிறாரு அந்த அம்மா கிட்ட, அவனை உனக்கு சத்தியம் சூளுரை செய்து தர சொல்கிறேன்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு இங்கே சுந்தரர்கிட்ட வந்து சொல்கிறாரு, அவங்க உன்கிட்ட நீ இப்படி ஒரு வேண்டுதல் வச்சுருக்காங்க, நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணும், நீ இங்கே ஒற்றுவரை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறோன்னே இவர் சொல்லிடுறாரு, நான் சத்தியம் பண்ண வரும்பொழுது நீ அங்கே மூலஸ்தானத்தில் இல்லாமல் மகிழ மரத்துக்கடிக்கு போயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சாமி விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. போய் இதையும் போய் சங்கிலியார்ட்ட சொல்லிடுறார், நீ சத்தியம் வாங்கிறத மகிழ மரத்தடியில் வாங்கு அப்படின்னு. மகிழ மரத்தடியில் வச்சு சாமி சத்தியம் செஞ்சு கொடுத்துட்றாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு வந்து சாமிக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இச்செயல் அழகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். நீ செஞ்ச காரியம் நல்ல காரியம் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து சாமிக்கிட்ட சொல்லிட்டு வரார். அங்கே அன்னைக்கு ராத்திரியே அங்கே ஒற்றியோடு இருக்க தொண்டர்கள் கனவுலெல்லாம் போய் சொல்லி 2 பேருக்கும் திருமணம் செய்யும் மாதிரி சொல்லிடுறாங்க. ஒரே இரவில் 2 தடவை சங்கிலியார் கனவுல போய் இந்த நிகழ்ச்சி திருமண ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. அந்த நம்மளுடைய வருடங்களை பிரிப்பாங்க 6 பருவமாக. அதாவது இளவேனில், முதுவேனில், கார்காலம், கூதிர் காலம், முன்பனி காலம், பின்பனி காலம்னு. இந்த கார்காலத்தில் சங்கிலி நாச்சியாரை இவர் திருமணம் பண்ணி கூதிர், முன்பனி, பின்பனி வர அங்கே சங்கிலியார் கூட இருக்காங்க. இருந்துட்டு பின்வேணி காலமான பங்குனி மாதத்தில் திருவாரூர் இறைவனுக்கு எடுக்கக்கூடிய வசந்த விழா இவருக்கு நினைவு வந்துடுது. அங்கே பறவையாருடைய நாட்டியம் இதெல்லாம் பார்க்கணும் அவர் அப்படிங்கிற எண்ணம் தோன்றி அப்போ பாடின பதியம்தான் இது. ஒற்றியூரில் இருந்துக்கிட்டே திருவாரூர் இறைவனை நினச்சி பாடினது. அதை சேக்கிழார் பாடலில் பார்க்கலாம். மின்னொளி செஞ்சடையானை வேத முதலானை மண்ணு புகழ் திருவாரூர் மகிழ்ந்தானை மிக நினைந்து பண்ணிய சொல் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் இசைப்பதிகம் எடுத்து ஏம்பினார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பதியத்துக்குள்ளே போகலாம். திருச்சிற்றம்பலம் பண் பழம்பஞ்சுரம். பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியேன் பொத்தின நோயது இதனை பொருளறிந்தேன் போய் தொழுவேன் முத்தினை மாமனிதன்னை வைரத்தை மூர்க்கனேன் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. பக்தி அப்படிங்கிறது வந்து இறைவன் மீது கொண்ட ஒரு அன்பு மிகுதி தான் பக்தியாக சொல்லப்படுது.
இறைவன் வந்து கருணையே வடிவானவன். அவன் நம்ம அந்த உயிர்களோட ஒன்றாயும் வேறாயும் உடனாய் இருந்து அனாதி காலம் தொட்டு நம்மளுக்கு உயிர்களை வழிநடத்தி கொண்டுகிட்டே வாரேன் அப்படிங்கிறத அந்த உணர்வு, அந்த அன்பு முதிர்ச்சியே பக்தியாக வருது. நாயன்மார்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இறைவன் மேலே கொண்ட அன்பின் காரணமாக தான் செயற்கரிய செயல்களை செய்து இறைவன் திருவடி நிலை சேர்ந்தவங்க. பக்தியால் மலர் தூவி வழிபட்டா முக்தி கிடைக்கும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அத்தன் ஆரூரை பத்தி மலர் தூவ முக்தி ஆகுமே அப்படிங்கிறார். பிறவியா இருக்கணுமா ஆரூரை மறவாம ஏத்துமேன் அப்படிங்கிறார். கைதால் தொழுதால் நம் வினையெல்லாம் போய்விடும் அப்படின்னு சொல்லி நம்ம திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு. அருணகிரிநாதன் சொல்றாரு, பக்தியால வழிபட்டா பக்தியால் யானுனை பலகாலும் பற்றியே மாத்திரு புகழ் பாடி முத்தனா மாறனை பெருவாழ்வில் முத்தியே சேருவதற்கு அருள்வாய். பக்தி செலுத்தினா நமக்கு முக்தி நிச்சயம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. பக்தி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத திருக்கலிட்டுப்படியாரில் சொல்றாங்க. நல்ல சிவதன்மத்தால், நல்ல சிவ யோகத்தால், நல்ல சிவ ஞானத்தால் நான் அழியும். அந்த சிவ செயல்களை செய்ய செய்ய சிவ தர்மம் பண்ணுறது, சிவ யோகத்தில் நிற்கிறது, இதெல்லாம் அந்த சிவ ஞானத்தை கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு நான் அந்த தன் முனைப்பு அழிஞ்சு போயிடும். வல்ல அதனால் ஆரேனும் அன்பு செய்யும் அங்கே தலைப்படுங்கான் ஆரேனும் காண அரண். அப்படி அன்பெல்லாம் இறைவன் மீது அன்பு செலுத்த செலுத்த அங்கே தன் முனைப்பு அழிஞ்சு தான்கிறது அகங்காரத்தெல்லாம் இல்லாமல் போய் இறைவன் அங்கே வெளிப்பட்டு தோன்றுவான் அப்படின்னு சொல்லி தன்முனைப்பின்றி செய்யக்கூடிய சரியை கிரியை இந்த வழி நிற்கிறதுனால சிவயோகம் சிவஞானம் இதெல்லாம் கிடைக்க பெற்று நான் என்ற தன்மை கெட்டு அப்போ இறைவன் யாராலும் பார்க்க முடியாத இறைவன் அந்த ஆன்ம போதத்தால் இருக்கிறவங்கெல்லாம் சுத்தமாக பார்க்க முடியாது. அது ஆன்ம போதம் கெட்டு நமக்கு வெளிப்பட்டு தோன்றுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பத்திமையும் அடிமையையும் சொன்னார். அடிமைன்னா உயிர்களுக்கு எந்த விதமான சுதந்திரம் இல்லை. முக்தி நிலையில் கூட உயிர்கள் இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறது. இவரே சொல்லுவார், சுந்தரமூர்த்தி சுவாமிகளே சொல்வார், மீளா அடிமை உமக்கே ஆளாயின்னு அவர் சொல்கிறார். இறைவனும் உயிரும் அறிவு பொருட்கள் தான். அப்படின்னால இறைவன் வந்து பேரறிவு, நம்ம உயிரானது சிற்றறிவு. இது எப்படி அந்த பேரறிவு சூரிய ஒளிக்கு முன்னால் நம்மளுடைய கண் ஒளி தோன்றாமல் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும், அது மாதிரி அவன் பேரறிவு பொருள். நம்ம வந்து அறிவு சிற்றறிவு, நம்ம உயிர்களோட அறிவு சிற்றறிவு. சிவன் வந்து அருட்சித்து, சீவன் வந்து அருளை சேரக்கூடிய சித்து அப்படின்னு சொல்லிட்டு பத்திமை அடிமை கைவிடுவான் பாவியன். அதெல்லாம் நான் கைவிட்டுட்டேன். பொத்தின நோய்கள் இதனை பொருள் அறிந்தேன். பொத்தின நோய் அப்படின்னா இந்த உடம்பானது தோளால் மூடப்பட்டிருக்கிற அந்த உடம்பு, இதனுடைய உண்மையை அறிஞ்சு இதை ஒரு பொருளாக இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி வருந்தி முத்தை போலவும் மாணிக்கத்தை போலையும் வைரத்தை போலையும் இருக்கக்கூடிய இறைவனை நான் இனிமேல் நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த உடலை பற்றி அவர் இன்னும் நிறையா பாடல்களை ரொம்ப இழிவாக பேசியிருக்காரு. நரம்பினோடு எலும்பு கட்டி நசையினோடு அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை சொல்கிறாரு. அதாவது 8வது பாடலை சொல்கிறார் இப்படி: குரம்பை வாய் குடியிருந்து குலத்தினால் வாழ மாட்டேன் அப்படிங்கிறாரு. உதிர நீர் இறைச்சி குப்பை எடுத்த மலக்குகை இந்த மாயக்கூரை வாழ்வதோர் வாழ்வு வேண்டேன் அப்படின்னு சொல்றார். பொய்த்தன்மை தாய மாய போர்வையை மெய்யென்று எண்ணும் வித்தகதாய வாழ்வு விரும்பக்கில்லேன் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பாடல்களில் இந்த உடம்பை பற்றி அவர் சொல்கிறாரு. இந்த உடம்பானது தாத்துவங்களின் காரியமே இந்த உடம்பாக இருக்குது. வினை நீங்கினா அந்த உடம்பு நீங்கிரும். இதை திருமந்திரத்தில் திருமூல நாயனார் சொல்கிறாரு. 30 அறுவரும் செப்ப மதிலுடை கோட்டையில் வாழ்வர் அக்கோட்டை சிதைந்த பின் ஓட்டெடுத்தார்களே. அந்த தத்துவ தாத்துவங்கள் அழிஞ்சிருச்சுன்னா அந்த உயிரானது வெளியேறி போயிடும் அப்படிங்கிறத அந்த பக்தி செலுத்தி பக்தியாலையும் அடிமையாகவும் இருக்கக்கூடிய இந்த
இருக்குன்னு நான் இந்த உடம்ப பொருளாக இருந்து நான் இப்படி இருந்துட்டேனே, இறைவன் அந்த திருவாரூர் இறைவனை போய் பார்க்காம இந்த உடம்பு சுகத்தை விரும்பி இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நொந்துக்கிறாரு. அடுத்த பாடல். ஐவனமாம் பகலியுடை அடல்மதனன் பொடியாக செவ்வனமாம் திருநயனம் விழி செய்த சிவமூர்த்தி மையனவும் கண்டத்து வளர்ச்சடையம் மாறமுதை எவ்வனம் நான் பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. ஐவனமாம் பகலியுடை, அதாவது 5 வகையான மலர்களையுடைய அம்பு. இவர் அடல் மதனன் அப்படிங்கிறது வந்து மன்மதன். இவன் 5 வகையான மலர்களிட வச்சுருக்காரான். என்னென்னா தாமரை, மா, அசோகு, முல்லை, நீலம், இப்படி 5 மலர்கள் கூடிய மலரம்பு வச்சுருக்காரு. அவனை வெள்ளை யாரும் அவனை மன்மதன் வந்து எல்லாரும் வெற்றி கொண்டுருவேன். அதனால் அவனை வெல்ல முடியாதுங்கிறதுனால அவனை அடல் மதனன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செவ்வனமாக திருநயனம் விழி செய்த சிவமூர்த்தி, அதாவது செம்மையான நிறத்தோடைய அந்த சிவபெருமான் தன்னோட விழிகளால் விழித்து அவனை சாம்பலாக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் மையனவும் கண்டத்து, அந்த கண்டத்தில் கருமை அந்த ஆழகால விஷத்தை உண்டதுனால அவர் கண்டம் கருப்பாக இருக்குது, நீலகண்டனாக இருக்கார். அப்படி மையனவும் கண்டத்து வளர்ச்சடையும் ஆரம்பதை விரிந்த சடையை உடைய பெருமான். அதாவது இதெல்லாம் அவருடைய பேர் ஆற்றலும் அவருடைய கருணை பெருங்கருணையும் காமிக்கக்கூடியது. எவ்வனம் நான் பிரிந்து இருக்கேன் என்ன அருள் இறைவனே, இப்படி ஏன் நான் இப்படி நான் பிரிந்து இருக்கேன், இப்படி இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு. 3வது பாடல். சங்களக்கும் தடங்கடல் வாய் விடம் சுட வந்த அமரர் தொலை அங்களக்கண் தீர்த்து விடமுண்டு உகந்த அம்மானை இங்களக்கும் உடற்பிறந்த அறிவிலியேன் செறிவின்றி எங்குலக்க பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. சங்களக்கும் தடங்கடல்வாய், சங்குகள்லாம் விளையக்கூடிய அந்த கடல். அந்த கடலில் விடம் விஷம், அந்த அமரர்களுக்கு சுடுற மாதிரி வந்து விஷம். அந்த விஷத்தை அவங்களுடைய கலக்கம், தேவர்களுடைய கலக்கம்லாம் தீர்க்கிற மாதிரி இவர் சாப்பிட்டார். நமக்கு அந்த புராணம் தெரியும் இல்லையா. அந்த உண்டு அந்த அம்மானை இங்களக்கம் உடன் பிறந்த அறிவிலியன், அந்த இங்களக்கம் அப்படிங்கிறது இங்கே அந்த தேவர்களுடைய அவங்க வந்து சரணடைஞ்ச உடனே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அந்த விஷத்தை தான் உண்டு அவங்கள காத்த பெருமான். அப்படி இருக்கக்கூடிய திருவாரூர் இறைவனை அடையிறத விட்டுட்டு நான் எதுக்காக எதை பெறணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. இங்கனம் வந்த இடர்பிறவே பிறந்தயர்வே நயராமே அங்கனம் வந்தேனை ஆண்ட அருமருந்த நாரமுதை செங்கனல் மாமேனியனை மான்மருவும் கையானை எங்கனம் நான் பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. இங்கனம் வந்த இடர்பிறவி, இது எப்படி வந்துச்சு இந்த இடர்பிறவி? அங்கே நமக்கு கதை தெரியும் இல்லையா. மையல் மானுட மயங்கும் வழி ஐயனே நீ தடுத்த ஆண்டொருள் செய் அப்படின்னு சொல்லி வந்ததுக்காக சொன்னதுனால தான் அவர் இங்கே வந்தார். அப்படி வந்த இறைவனை அவர் வந்துட்டார். வந்தவரை இறைவன் ஆட்கொண்டார். ஆட்கொண்டுக்கு அப்புறமும் நான் இறைவனை விட்டுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி இவர் மறந்தாலும் இறைவன் மறக்காமல் வந்து இவரை ஆட்கொண்டார். அவருடைய கருணைத்திறத்தை இதில் காமிக்கிறாரு. செங்கனல் மாமேனியனை மான்மருவும் கையான எங்கன நான் பிரிந்து இருக்கேன் என்ன அருள் இறைவனையே. அன்னமாகவும் பன்றியாகவும் பிரம்மாவாகவும் விஷ்ணுவும் தேடியும் காண முடியாத பெருமாள்
திருமேனி தாங்கி எழுந்து வந்தார். அது நெருப்பு போன்ற சிவந்த மேனியுடன் மானை கையில் பொருந்தியவனாக எவ்வாறு நான் பிரிந்திருக்கேன். மான்மருவும் கையானை, கையில் மானை வச்சிருக்காரு இல்லையா, அந்த மான்மருவும் கையானை எப்படி நான் இங்கே பிரிஞ்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. செப்பரிய அயனொடுமால் சிந்தித்தும் தெரிவரிய அப்பெரிய திருவினையே அறியாதே அருவினையேன் ஒப்பரிய குணத்தானை இணையிலியை அணைவின்றி எப்பரிசு பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. செப்பரிய அயனொடுமால்ங்கிறாரு. அதாவது மனிதர்களை விட தேவர்கள் மேலானவங்க. அந்த தேவர்களுக்கும் மேலானவங்களாம் அவங்க திருமாலும் பிரம்மாவும். அப்படி அவங்க பெருமையை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமையை அவங்களாலேயே சிந்தித்து தெரிவது. அவங்க நினச்சி பார்க்க முடியாத, கண்ணால் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட அந்த பெரிய பெருமானை அறியாத அறிவினையேங்கிறார். தன்னை எந்த விதமான அறிவும் இல்லாமல் இப்படி நான் இருந்துட்டனே. பெரிய செல்வமாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு ஒப்புமையாக யாரையும் சொல்ல முடியாது. ஒப்பரிய குணத்தானே, இறைவன் சிவபெருமானுடைய என் குணத்தான் சொல்லுவோம். அப்படி அவனுடைய குணத்துக்கு ஒப்புமையாக யாரையும் சொல்ல முடியாது. அவனுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. அந்த இணையிலேயே அணைவின்றி என்ன பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறாரு. பண்ணாக நான் வரையில் அங்கிகனை அறிபகலி தன்னாக உற வாங்கி புறமெரித்த தன்மையனை முன்னாக நினையாத மூர்க்கனே நாக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. பண்ணாக நான் வரையில், அந்த வலிய பாம்பை தன்னுடைய இதில் நானா கெட்டுவார். வரை வில்லு மலையை வில்லா வளைக்கிறாரு. அங்கி கணை, அந்த அரி பகலிங்கிறது நெருப்பு கடவுள். அந்த அம்புக்கு நுனியாகவும் திருமால் அம்பாகவும் முப்புறத்தை எரித்த அந்த வரலாறு சொல்லப்படுது. இந்த இறைவனை முன்னாக நினையாத மூர்க்கன் என்கிறார். இப்படியெல்லாம் புறமெரித்த அந்த முப்புறங்களை எரித்த தலைவனை முன்னாடியே நான் நினைக்காம மூர்க்கனேன் இப்படி இருந்துட்டனே அப்படின்னு சொல்லி இந்த ஆக்கையை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன். இந்த உடம்பை சுமந்துக்கிட்டு எதுக்காக நான் இப்படி இங்கே இருந்துட்டனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வருந்துறாரு. வன்சயமா அடியான் மேல் வருங்கூட்டின் உறங்கிலிய முன்சயமார் பாதத்தான் முனிந்துகந்த மூர்த்திதனை மின் செய்யும் வார்சடையானை விடையானை அடைவின்றி என் செய்ய நான் பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. வன்சயமா அடியான், ஜெயம்னா வெற்றி. வன்சயம்ங்கிறத வெற்றி அடைய முடியாமல் இருக்காராம் மார்க்கண்டேயர். அந்த யமன் அவரை பிடிக்க வரும்போது இருக்கக்கூடிய அந்த மார்க்கண்டேயனுக்கு அந்த கூற்றுடைய உரம் கிளிய அவனை மிதிச்சு தன்னோட காலால் மிதிக்கிறார் இல்லையா. முன்சயமார் பாதத்தான், அந்த முன்சயமார்னா அந்த வெற்றி, முன்னாடியே வெற்றி பெறக்கூடிய அந்த இறைவன் முனிந்து உகந்த மூர்த்தி தானே. முனிந்துனா முதல்ல தண்டனை கொடுத்துட்றாரு. அந்த யமனை மிதித்து அவருக்கு தண்டனை கொடுத்துட்டு அப்புறம் உகந்து அவருக்கு அவனை எழுப்பி விடுறார். அந்த கருணை அவருக்கு அந்த மூர்த்தியை மின் செய்யும் வார் சடையானே. அவருடைய சடையெல்லாம் அப்படி மின்னல் போன்றா இருக்குதான், மின்னிய ஒளிய உடையதாக இருக்குது. அந்த நீண்ட சடையை உடையவனும் விடை மேலே இருக்கக்கூடிய அந்த திருவாரூர் இறைவனை அடையணும் அப்படின்னு இல்லாமல் நான் என்ன செய்கிறதுக்காக இப்படி இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நொந்துக்கிறார். முன்னெறிவானவர் கூடி தொழுதேத்து முழு முதலை அந்நெறியே அமரர் தொழும் நாயகனை அடியார்கள் செந்நெறியே தேவர் குல கொழுந்தை மறந்து இங்கனம் நான் என்னறிவான் பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. எல்லா உயிர்களுக்கும் முன்னோடியாக இந்த பிரம்மாவும் திருமாலும் முதல்ல வணங்கினாங்களாம். அவங்க வணங்கினதுக்கு அப்புறம் தான் மற்றவங்களாம் அவங்களுக்கு பின்தொடர்ந்து வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி, அப்படி வணங்கப்படும் தலைவனாக இருக்கக்கூடியவன் அமரர்கள் தொழும் நாயகனை அடியார்கள் செந்நெறியே, அந்த அடியார்களுக்கெல்லாம் செவ்விய சிறந்த நெறியாக விளங்கக்கூடியவன்
தேவர்குல கொழுந்தை, அதான் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். நான் பிரிந்து மறந்து எதனை அறிஞ்சிக்கிறனோ நான் இப்படி இருந்தேன் அப்படிங்கிறார். திருவாசகத்தில் சொல்லுவாங்க தேவர்களுக்கு தலைவனாக இருக்கான் அப்படிங்கிறத. தேவதேவன் மெய் சேவகன் தென் பெருந்துரை நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திருப்புகழில் தேவனூர் அப்படிங்கிற ஒரு இதில் வருது, தேவர் யாவரும் திரண்டு பாரின் மீது வந்திரைஞ்சும் தேவனூர் விளங்க வந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அடுத்த பாடல், கற்றுளவான் கனியாய கண்ணுதலை கருத்தார உற்றுளனாம் ஒருவனை முன் இருவர் நினைந்தினி தேத்த பெற்றுளனாம் பெருமையனை பெரிதடியே கையகன்றிட்டு எற்றுடனாய் பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. கற்றுளவான் கனியாய, அதாவது மெய் நூல்களை படிக்க படிக்க அந்த இது தேன் போல தித்திக்குமா, கனி போல இனிக்கும். அப்படி இருக்கக்கூடிய கண்ணுதலை கருத்தார அப்படின்னா கண்ணை, அந்த நெற்றியில் கண்ணை உடைய பெருமானே உற்றுளனாம் ஒருவனை முன் இருவர் நினைந்திருந்த, அந்த நெற்றியில் கண்ணை உடைய பெருமான் என் உள்ளத்தில் நிரம்பி இருக்கான். அவனுக்கு யார் ஒப்புமையாக சொல்ல முடியாது. ஒப்புமை ஒருத்தர் இல்லாத பெருமான் முன்னாடி இருவர் நினைந்து இனிதேத்த அப்படின்னா அந்த மாலும் அயனும் தேடியும் அறியப்படாத பெருமான், அந்த பெருமை உடையவனை பெரிதடியே கையகன்றிட்டு, அதாவது அடியேனாகிய நான் எனது ஒழுக்கத்தை பெரிதும் நீக்கி என் பொருட்டு இரவாது இங்கேயே இருந்துட்டனே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் ஆண் செய்யும் துரிசுகளுக்குடனாகி மாலையொன்கண் பறவையை தந்து ஆண்டானை மதி இல்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. ஏழிசையாய் இசை பயனாய் அப்படிங்கிறார். ஏழு இசையும் அதனுடைய பயனாக இருப்பது பண்ணாகவும் இருக்கக்கூடியவன். இனிய அமுதாகவும் எனக்கு தோழமையாகவும் நான் செய்யும் துரிசுகள், நான் செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் உடனாக இருந்து இருக்கக்கூடிய மாலையொன்கண் பறவையை, அந்த ஒளி பொருந்திய கண்களுடைய பறவையை எனக்கு தந்தானே, தந்து ஆண்டு கொண்டவனே. மதியில்லா ஏழையன், இந்த மதியில்லா அறிவில்லாமல் இருக்கேனே அப்படின்னு ஏழையன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே அப்படிங்கிறார். வங்கமளி கடல் நஞ்சை வானவர்கள் தாமுய்ய நுங்கி அமுதவர்கள் அருளி நொய்யோனை பொருட்படுத்து சங்கிலியோடு எனை புணர்த்த தத்துவனை சலக்கனேன் எங்குளக்க பிரிந்திருக்கேன் என்ன அருள் இறைவனையே. தேவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த கடல் நஞ்ச அந்த வானவர்கள் வேண்டி கொண்டதுக்காக அந்த அருந்தினார். அதை நஞ்ச அவர் அருந்தி அமுதா அவங்களுக்கு அருள் நஞ்ச அவர் அருந்தி அமுதா அவங்களுக்கு அருளினார். அப்படி கொட்ட பெருமான் நொய்யோனை, என்னோட சிறியனை, நொய்யினை ரொம்ப நொய்யரிசி சொல்லுவாங்களே, அந்த சிறுமையான என்னையும் ஒரு பொருட்படுத்தி சங்கிலியோட என்னை புணர்த்த, அந்த சங்கிலி நாச்சாரா தனக்கு வேண்டி கொண்டதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். அந்த தத்துவங்களுக்கெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பெருமான் அந்த திருவாரூர் இறைவனை பொய்யா இருக்கக்கூடிய பொய்யனாகிய யான் எங்கு இறப்பதற்கு இப்படி இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு. பேரூரும் மதகரியின் உரியானை பெரியவர்தம் சீரூரும் திருவாரூர் சிவனடியே திறம் விரும்பி ஆரூரன் அடித்தொண்டன் அடியன் சொல்லாக இடத்தில் ஊரூரன் இவை வல்லார் உழவர்க்கு மேலோரே. பேரூர் மதகிரி, அந்த மத நீர் ரொம்ப பொழிதான். அப்படி பொழிஞ்சு இருக்கக்கூடிய அந்த யானை, அப்போ அந்த மத யானைன்னு தோலை உரிச்சு போர்த்திக்கிட்ட பெருமான் அந்த பெரியவர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த சீரூர் திருவாரூர், அதாவது செயற்கரிய செயல்களை செய்யக்கூடியவங்க பெரியவர்கள் அப்படின்னு. இங்கே திருக்கூட்டத்தாரை பற்றி சொல்கிறாங்க.
அங்கே திருக்கூட்டத்தார் அங்கே இருக்கும் திருவாரூரில் இருக்கும் சிவனடி தொண்டர்களை சொல்லி அவங்களுடைய அந்த சிவனடியே திறம் விரும்பி ஆரூரன் அந்த தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கும் அடியான் அவர் ஒவ்வொரு அடியார்களுக்கும் அடியே அடியேன்னு சொல்லிட்டு வர்றாரு இல்லையா, அப்படியே அடித்தொண்டனாக இருக்கக்கூடிய அடியேன்னு சொல்லிய இந்த உலகத்தில் இருக்க திருத்தலங்கள் எல்லாம் சென்று வழிபடணும்னு விரும்பக்கூடிய அந்த ஆரூரர் பெருமான் அவர் சொன்ன இந்த பாடலை பாடக்கூடியவங்க இந்த உலகத்தில் பாடுறவங்க இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் மேலானவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பாடல்லையும் நான் திருவாரூர் இறைவனை பிரிஞ்சு இருக்கிறத பற்றி ரொம்ப வருந்தி இந்த பாடலில் பாடி முடிச்சிருக்காரு. திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பாடல் சொன்ன அதற்கு